சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்ற. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, சத்தம் உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் ராஜனே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா. உருவ நடந்திடுவேன், உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். சொல்லுங்க. தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். நான் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். தாவீது சொல்றார். தாவீது ஒரு குழந்தை போல, பால் மறந்த குழந்தை போல உங்க சமூகத்தில் என் ஆத்துமாவை நான் ஊத்துகிற ஆண்டவரே, என் ஆத்துமாவை நான் அடக்கிக் கொள்ற ஆண்டவரே. ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை இடத்துல எப்படி இருக்குமோ, ஒரு பச்சில குழந்தை எப்படி பயமில்லாம கலக்கம் இல்லாம ஒரு பரிசுத்த குழந்தையை போல இருக்குமோ, ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் அப்படிதான் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பார்வை அப்படிதான் இருக்குது. அவருடைய பிரசனத்துக்குள் வந்து நிற்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வந்து மறக்கிறார், எல்லாத்தையும் மன்னிக்கிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க? சொல்லுங்கள், ஆண்டவரே, ஒரு குழந்தையை போல நான் நிற்கிறேன். ஆண்டவர், என்னுடைய கடந்த கால காரியத்தில் நிறைய குற்றங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய வேதனைகள், நிறைய அவமானங்கள் எனக்கு இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஒரு குழந்தையை போல உடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல மாறுகிறது. அந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும் ஆண்டு சொல்றார். ஆமேன். நிறைய காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். இது நடக்கலை, இது எனக்கு வரல, இது எனக்கு இன்னும் நடக்கலையே. சிலர் அப்படியே பிசாசு அதிலே அப்படியே பிடிச்சி வச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, உனக்கென்று கர்த்தர் செய்த நன்மைகளை நீ எண்ணிப்பார், உனக்கென்று கர்த்தர் பாராட்டிய தயவுகளை நீ நினைத்துப்பார். அவர் செய்த நன்மைகளுக்கு முன்பதாக நாம் யாருமே நிற்க முடியாது. இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருப்பது ஆண்டவருடைய தயவு தான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கைவிடாத என் நாயகனே, கல்வாரி நாயகனே. ரெண்டு கையை உயர்த்தி, தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடி சாய்ந்து விட்டேன்.